நடிகர் சிம்பு என்றாலே அவரை சுற்றி காதல் சர்ச்சைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி அவர் முதலில் காதலில் விழுந்தவர் நடிகை நயன்தாரா என கூறப்படுகிறது. சில ஆண்டுகள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இவர்கள் பின்னர் பிரேக்கப் செய்துவிட்டனர். இதையடுத்து சிம்பு நடிகை ஹன்சிகா மோத்வானியை காதலித்து வந்தார். இவர்களின் காதலும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே முறிவை சந்தித்தது. காதலினால் ஒரு பக்கம் சர்ச்சைகளை சந்தித்தாலும் நடிகர் சிம்பு தனது படங்கள் மூலமாகவும் தனது பாடல்கள் மூலமாகவும் சர்ச்சைகளை சந்தித்திருக்கிறார். நடிகர் சிம்புவும் தென்னிந்திய திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகையாக இருக்கும் நிதி அகர்வாலும் தற்போது காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. நடிகர் சிம்புவும் இவரும் ஈஸ்வரன் படத்தில் சேர்ந்து நடித்தனர். அப்போது இவர்களுக்குள் காதல் மலர்ந்ததாக கூறப்படுகிறது. இது போதாது என்று இவர்கள் லிவ்-இன் உறவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இருவருமே இது உண்மையான தகவலா அல்லது பொய்யான தகவலா என்பதை விவரிக்கவில்லை. இதனையடுத்து துபாயில் இருவருக்கும் கல்யாணம் நடந்ததாக ஒரு செய்தி உலா வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு இருவரையும் வாழ்த்தியுள்ளாராம். அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. தமிழ் திரையுலகில் 40களை கடந்தும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் நடிகர்கள் வெகு சிலரே இருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்களுள் ஒருவர் நடிகர் சிலம்பரசன். இவருக்கு தற்போது 41 வயதாகிறது. இவருக்கு இத்தனை ஆண்டுகளாக கம்பெனி கொடுத்து வந்த நடிகர் பிரேம்ஜிக்கு திருமணம் நடைபெற்றது. நடிகர் சிம்பு தற்போது தக் லைஃப் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இதில் அவர் கமல்ஹாசனுடன் சேர்ந்து நடித்து வருகிறார். இதையடுத்து அவர் ராஜ்குமார் பெரியசாமியின் படம் ஒன்றில் நடித்து வருகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.